குறிப்பா ஏஐ பயன்படுத்தி தான் தாக்குதல்கள் நடக்குது அப்படிங்கிறது அதிர்ச்சியா இருக்கு. தி கார்டியன் வெளியிட்டு இருக்கிற அந்த செய்தியோட தலைப்பு என்ன தெரியுமா? தி நியூ கில் செயின். கேட்கவே பயமா இருக்குல்ல? ஈரான்ல ஒரே நாள்ல 1000க்கும் மேற்பட்ட இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துறதுக்கு அமெரிக்காவுக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம் தான் உதவியா இருந்திருக்கு. இத பரவலா நீங்க செய்திகள்ல பார்த்திருப்பீங்க. இந்த இடத்துலதான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஈரான் நாடு தன் நாட்டின் மேலேயே ஒரு இலக்கை வைத்து தாக்குதல் நடத்துவதற்கு என்ன காரணம் இருக்க போகிறது, என்ன அடிப்படை இருக்க போகிறது? அதே சமயத்துல ட்ரம்பின் அருகில் நிற்கக்கூடிய அரசு அதிகாரியிடம் கேட்டா அமெரிக்கா இந்த புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஈரான் மேல தாக்குதல் நடத்தினா ஈரான் ஒண்ணு சும்மா வேடிக்கை பார்க்கல, தன்னுடைய ஏவுகணைகள் மூலமா. ஆனா இதையெல்லாம் தாண்டி தி கார்டியன் இதழ் எப்படி தெரியுமா முடிக்குது? சண்டை ஒரு புறம் நடந்து கொண்டே இருந்தாலும் ஈரான் நாட்டு மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்துற தாக்குதல்களை பார்க்கும்போது போர் முறையே முழுக்க முழுக்க மாறிவிட்டதை தான் பார்க்க முடியுது. அதுவும் இது ரொம்பவே ஆபத்தான போரா மாறி இருக்கு. குறிப்பா ஏஐ பயன்படுத்தி தான் தாக்குதல்கள் நடக்குது அப்படிங்கிறது அதிர்ச்சியா இருக்கு. தி கார்டியன் வெளியிட்டு இருக்கிற அந்த செய்தியோட தலைப்பு என்ன தெரியுமா? தி நியூ கில் செயின். கேட்கவே பயமா இருக்குல்ல? உள்ள இருக்க விஷயத்தை பார்த்தா அதை விட பயமா இருக்கு. ஒரு எதிரியை கண்டுபிடிச்சு அவரை தாக்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக்குது. முன்னாடி எல்லாம் உளவுத்துறை மூலமா தகவல்களை சேகரிச்சு அத மனிதர்கள் ஆராய்ஞ்சு தாக்குதல் நடத்துறதுக்கு பல நாட்களாகும், சில சமயங்கள்ல வார கணக்குல கூட ஆகும். ஆனா இப்போலாம் அமெரிக்காவோட ப்ராஜெக்ட் மேவன் போன்ற ஏஐ திட்டங்கள் செயற்கைக்கோள் படங்களை சில நொடிகள்ல அலசி யார் எதிரி, எங்க தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கறத ராணுவத்துக்கு உடனடியா சொல்லிடுது. இதனால மனிதர்களுக்கு வேலை குறைஞ்சு போயிடுது. அதாவது பெரிய அளவுல மனிதர்கள் இதுக்கு தேவையில்லை, ரொம்ப வேகமா தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னு தி கார்டியன் சொல்லுது. ஆனா பாதிப்புகள் அதுவும் ரொம்ப வேகமா இருக்கும் இல்லையா? தி கார்டியன் இதழ் கொடுக்கிற தகவல்கள் படி அமெரிக்க ராணுவம் ஆந்த்ரோபிக் மற்றும் பாலன்டீர் போன்ற நிறுவனங்களோட மென்பொருளை பயன்படுத்துது. இந்த கில் செயின்ல ஏஐயோட பங்கு என்ன அப்படிங்கிறது தான் கேட்க கேட்க ரொம்ப பயமா இருக்கு. அதாவது சாதாரண மனிதர்களுக்கும் ஆயுதம் ஏந்திய ராணுவ வீரர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை இது ரொம்ப துல்லியமா கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஏவுகணையை வீசினா இத்தனை சதவிகித வெற்றி கிடைக்கும்னு கணக்கு போட்டும் ஏஐ சொல்லிடுது. ஈரான்ல ஒரே நாள்ல 1000க்கும் மேற்பட்ட இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்துறதுக்கு அமெரிக்காவுக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம் தான் உதவியா இருந்திருக்கு. இத பரவலா நீங்க செய்திகள்ல பார்த்திருப்பீங்க. இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை மினாப் நகரத்துல 165 சிறுமிகளை பலி வாங்கிய அந்த ஏவுகணை தாக்குதலும் இப்படித்தான் குறிவைக்கப்பட்டதா என்பதுதான் அந்த சந்தேகம். இது பற்றி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட செய்தியாளர்கள் கேட்கிறாங்க. பள்ளியின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதா அப்படின்னு. இல்ல, ஈரான் தான் தவறுதலா குறி வச்சு பள்ளியின் மீதே ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஈரான் நாடு தன் நாட்டின் மேலேயே ஒரு இலக்கை வைத்து தாக்குதல் நடத்துவதற்கு என்ன காரணம் இருக்க போகிறது, என்ன அடிப்படை இருக்க போகிறது? அதே சமயத்துல ட்ரம்பின் அருகில் நிற்கக்கூடிய அரசு அதிகாரியிடம் கேட்டா இல்ல, நாங்க விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை ஏஐ தான் பள்ளியை தவறாக குறிவைத்து விட்டதோ, ராணுவ வீரர்கள் என்று நினைத்து சிறுமிகளை தாக்கிட்டாங்களோ அப்படின்ற சந்தேகம் வருது. இல்ல அருகில் வைக்கப்பட்ட குறி அந்த பள்ளியின் மீது தவறி விழுந்ததா அப்படிங்கிற கேள்வி எழுது. இதற்கான விடைகள் எல்லாம் இதுவரை நமக்கு கிடைக்கல. அமெரிக்கா இந்த புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஈரான் மேல தாக்குதல் நடத்தினா ஈரான் ஒண்ணு சும்மா வேடிக்கை பார்க்கல, தன்னுடைய ஏவுகணைகள் மூலமா அமெரிக்காவோட ரேடார்கள் இஸ்ரேலோட குறிப்பிட்ட பகுதிகள் என்று குறி வைத்து தாக்கி கொண்டிருக்கிறது ஈரான். அது மட்டும் இல்ல, கத்தார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துல உள்ள அமெரிக்க ராணுவ மையங்களையும் ஈரான் தாக்கி இருக்கு. ஆனா இதையெல்லாம் தாண்டி தி கார்டியன் இதழ் எப்படி தெரியுமா முடிக்குது? சண்டை ஒரு புறம் நடந்து கொண்டே இருந்தாலும் கச்சா எண்ணெய் விலை கிட்டத்தட்ட 2 மடங்கு ஏறி இருக்கிறது. உலகளாவிய பொருளாதாரத்தை இது பெரிய அளவுல பாதிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஜனவரி மாச இறுதியில ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை சுமார் 60 ரூபாயா இருந்துச்சு. இப்போ மார்ச் 9ஆம் தேதி நிலவரப்படி கிட்டத்தட்ட $119 வரைக்கும் விலை உயர்ந்திருக்கு. கடந்த ஒரு வாரத்துல மட்டும் சுமார் 23% வரைக்கும் விலை அதிகமாகி இருக்கு. 2022ஆம் வருஷத்துக்கு பிறகு இதுதான் மிக அதிகப்படியான விலை உயர்வு. கச்சா எண்ணெய் விலை உயர்வால
பெட்ரோல் டீசல் விலை உயரும், உலகம் முழுவதும் பொருளாதார பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கறத தாண்டி தி கார்டியன் முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்புது. இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை போர்ல பயன்படுத்துறது பாதுகாப்பானதா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. அல்காரிதம் பயஸ். ஒருவேளை ஏஐ அப்பாவி பொதுமக்களை தவறுதலா தீவிரவாதின்னு அடையாளம் காட்டினா என்ன நடக்கும்? இந்த அச்சம் ஏன் நமக்கு வருதுன்னா, இந்த ஏஐ தன்னுடைய டேட்டாவை ராணுவத்துக்கு தான் கொடுக்கணும்னு இல்லை. இது நேரடியா ஏவுகணைகளுக்கே தகவலை அனுப்ப முடியும். அதாவது மெஷின் டு மெஷின். அப்படி ஒருவேளை தான் இந்த இடத்தில் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று சொன்ன பிறகு அந்த ஏவுகணை நேரடியாக போய் தாக்கலாம். இடையில ஒரு மனித தலையீடே இல்லாமல் இருக்கும். அப்படி போரை மனிதர்கள் நடத்துவதற்கு பதிலா இயந்திரங்களே நடத்த தொடங்கினா இரக்கம் என்ற ஒன்றே இல்லாம போயிடும். இதுதான் கில் செயின், அதாவது சங்கிலி தொடர் போல தாக்குதல்கள் நடந்து கொண்டே இருக்கும். இதே தொழில்நுட்பத்தை மற்ற நாடுகளும் பின்பற்ற தொடங்கினா இந்த உலகம் என்ன ஆகிறது? முதலாம் இரண்டாம் உலக போர்களை விட ஒரு மூன்றாம் உலக போர் வந்தா அது என்ன மாதிரியான அழிவுகளை ஏற்படுத்தும்னு கற்பனை கூட செய்து பார்க்க முடியல. இடையில மனித தலையீடே இல்லாம இயந்திரங்களே தொடர்ந்து தாக்கும்னா என்ன ஆக போகுது? அமெரிக்காவோட இந்த புதிய ஏஐ தொழில்நுட்ப போர் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு போர் முறையா பார்க்கப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராணுவத்துல ஏஐ பயன்படுத்துறது சரியா? இப்போது நடக்கக்கூடிய இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போரை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.